போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான், ஆனா கூட்டத்தில் எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதனடா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?